ஒரு வளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன சிறுவன் இன்னைக்கு கொல்கத்தாவில் அவனுக்குன்னு ஒரு சிலையை வச்சு கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவும் இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு கால்பந்து வீரர் மெஸ்ஸியை பத்தி இந்த ஸ்டோரியை ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுப்போம். 1987ல அர்ஜென்டினாவில் மெஸ்ஸி பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே கால்பந்து மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துட்டு வருது. அந்த ஆர்வத்தை பார்த்து அவருடைய தந்தையுமே அவருக்கு கோச்சிங் கொடுக்குறாரு. அவரு சின்ன பசங்க கூட விளையாட விடாம அவருக்கு பெரிய பசங்க கூட விளையாட விடுறாரு. அந்த பெரிய பசங்களுமே இவருடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்பவுமே கேலி செய்யறாங்க. ஆனா மெஸ்ஸி அவருடைய வளர்ச்சி குறைபாடை பயன்படுத்தி நிறையவே விளையாட கத்துக்கிறாரு. அந்த களத்துல எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் மெஸ்ஸியோட கால் அசைவை கணிக்க முடியாத அளவுக்கு அவர் விளையாடிட்டு வராரு. மெஸ்ஸி கொஞ்சமும் எதிர்பார்க்காத தருணத்துல குளோபல் பாய்ஸ் அப்படின்ற டீம்ல இருந்து இவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்குது. கிட்டத்தட்ட 6 வயசுல இருந்து விளையாடிட்டு வராரு. அந்த கிளப்ல 500க்கும் மேற்பட்ட கோலும் அடிச்சு சாதனையும் படைக்கிறாரு. இப்படி கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்த அவருடைய லைஃப்ல அந்த வளர்ச்சி குறைபாடு அப்படின்ற நோயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த நோயை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக மாதம் $900 அந்த நோய்க்காக செலவு பண்ணிட்டு வராங்க. அந்த நோயை சரி செய்ய முடியல. அந்த டைம்ல மெஸ்ஸியோடைய திறமையை பார்த்து நிறைய கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸும் மெஸ்ஸியை ஏலம் எடுக்க தொடங்குறாங்க. அப்போ ரொம்பவும் பிரபலமான FCB அப்படின்ற ஒரு கிளப்பு அவருடைய நோயை நாங்களே சரி செஞ்சு அவருக்கு எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒப்பந்தமும் கொடுக்குறாங்க. இந்த ஒப்பந்தத்தினால அர்ஜென்டினாவில இருந்து ஸ்பெயினுக்கு இடம்பெயர்ந்தும் போறாரு. இப்படி நிறைய மேட்சும் விளையாடிட்டு வராரு. 2005ல பார்சிலோனா டீம்ல தனது முதல் கோலையும் பதிவு செய்யறாரு. அந்த டைம்ல பீக்ல இருந்த ரொனால்டோ மெஸ்ஸியை பார்த்து இவருக்கு ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்பு இருக்கு, இவர் பெரிய ஆளா வருவாருன்னு அப்பவே அவர் சொல்லியிருக்காரு. இந்த விளையாட்டை பார்த்து அர்ஜென்டினாவில் இருக்கிற டீம் 2005ல இவரு டீமுடைய கேப்டனாகவும் முடிவெடுக்கிறாரு. இப்படி நிறைய போட்டிகளை வெற்றி பெற்று உலகம் முழுவதும் தனது ரசிகர் பட்டாளத்தையும் 2012ல மட்டும் விளையாடிய போட்டியில கிட்டத்தட்ட 91 கோல் அடிச்சு உலக சாதனையும் படைச்சு கின்னஸ் ரெக்கார்டும் படிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை தொடர்ந்து 2019ல FIFA உலக கோப்பையில சிறந்த வீரருக்கான விருதையும் கொடுத்திருக்காங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை கால்பந்துல மிகவும் உச்சத்தை அடைஞ்சு இப்போ கால்பந்தின் கடவுள் என அழைக்கப்பட்டு வருகிறாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.